ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் ஸ்டைலெலாம் இப்படி தாங்க செய்வாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குங்க. ஒரே 1% கூட டேஸ்ட் மாறாமல் அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கும் புரியும். நான் தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 6லேருந்து 8 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டு இது கூடவே நம்ம தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. நம்ம மூடி போட்டு நைஸாக எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. இது கூடவே நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம் வாங்க. தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் காரம் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சீரகப்பொடி 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் மீன் குழம்பு மசாலா 1 டீஸ்பூன் போல், அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுள்ள மசாலாங்க. நான் 2 டீஸ்பூன் போல் சோள மாவு எடுத்திருக்கேன். உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இது கூடவே 2-3 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்குங்க. ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க. இப்போ நம்ம கை வச்சுட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கை வச்சுட்டு பிசையும் போது லைட்டாக ரொம்ப டைட்டாகிடுச்சுன்னா மாவு கொஞ்சமாக தண்ணி இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணிங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகு, சீரகம் எதுவுமே போட வேண்டாங்க. ஆல்ரெடி சீரகப்பொடி போட்டிருக்கோம். மிளகெல்லாம் எதுவுமே போட வேண்டாங்க. அவ்வளோதாங்க, பிசைஞ்சிட்டோம். லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி திரும்பவும் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம மீன் எடுத்துக்கலாம். எந்த மீனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ அளவுள்ள பாப்லேட் மீன் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து எல்லாத்துமேலே அப்ளை பண்ணிடலாங்க. இந்த மசாலா ஊற வச்சு நீங்கள் 10 நிமிஷம் கழிச்சாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதே போல் ரொம்ப நேரம் ஊற வச்சு நீங்கள் செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா மீன்லையுமே மீன் மசாலாவை தடவிடலாங்க. நீங்களும் இதே போல் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எல்லா மீன்லேயும் இதே போல் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இது ஒரு ஓரம் வச்சிடலாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுக்கலாம். இல்லைனா வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் கூட காய வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சுடணுமே ஒவ்வொரு மீனாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மீன் மட்டும் பொரிச்சு எடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள், டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
நீங்கள் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் தாங்க இருக்கும். இதே மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா பாப்லேட் மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஒரு 8 நிமிஷம், அந்த சைடு ஒரு 8 நிமிஷம், மொத்தமாக 16 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா மொறு மொறுன்னு மீன் பொரிஞ்சோற வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் போல் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு கலர் மாற விடுங்க மீனை. அவ்வளோதாங்க, எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் மீன் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக தவாவில் போட்டு காமிக்கிறோங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி எப்பவும் போல் தோசை தவா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்க. நான் அதிகமாக ஆயில் சேர்க்க மாட்டேன், தோசை தவால் போட்டிருக்கிறது எனக்காக மட்டும்தாங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அதே போல் தாங்க இந்த சைடு ஒரு 8 நிமிஷம், அந்த சைடு ஒரு 8 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு மெதுவாக வேக விடுங்க. அழுத்தி இழுத்தி விட்டு மீனை. எந்த அளவுக்கு மீன் கலர் மாறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட துள்ளி கூட மாறி இருக்காதுங்க, டேஸ்ட்டு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் இதே மெத்தட் தாங்க செய்வேன். என்றைக்குமே ஒரு டைம் கூட நான் வேறு மாதிரி செஞ்சது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நான் செய்யும் போது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம தவா ஃப்ரைவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.